படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். வச்சிருக்கியா? இருக்கு. எத்தனை? 1. வெறும் 1 வச்சு இத்தனை வருஷம் ஆட்டிக்கிட்டு இருக்கியா நீ? எல்லாரும் 1 வச்சுதான் ஆடி இருக்காங்க. அது இல்லையா, ராமாயணம் 1 தானே வச்சிருக்க. அதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். என்ன? 1 தான் இருக்கு. ஆனா என்கிட்ட மொத்தம் 7 காண்டம் இருக்கிறது. யார் பெரியாளு? 1 வச்சிருக்க நீ பெரியாளா, இல்ல 7 காண்டம் வச்சிருக்க நான் பெரியாளா? ஏமாந்தி ஆண்டவா. ஏமாந்தியா? தாய் வழி அவனை வச்சுக்கிறேன். வச்சுக்கிறியா? சிவகங்கையிலயா ஒரு மெடிக்கல்ல நிப்பாட்டி வாங்கினேன். 40 ரூபா கொடுத்தேன். 3 தான் இருக்கு. அதுல வெறும் 40 ரூபாய்க்கு வாங்கினியா? அறிவில்லை உனக்கு? ஒரு காண்டமா 650 ரூபாய்க்கு வாங்கிருக்க, நீ 40 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அவ்வளவு காஸ்ட்லியாலாம் கிடையாது. 650 ரூபாய்க்குள்ள காண்டம் இல்லை. நான் வாங்கியிருக்கப்ப அது இல்லை. என்ன இல்ல ஆளை பாரு. மதுரை முழுக்க அலைஞ்சு, எதுக்கு? திருச்சி முழுக்க அலைஞ்சு, தஞ்சாவூர் முழுக்க அலைஞ்சு, சென்னை எதுக்கு மாப்பிள்ள அங்கெல்லாம் அலையணும்? ஏன்? ஒரு வார்த்தை, மாமா எனக்கு ஒரு காண்டம் வேணும் கேட்க வேண்டியதானே? எப்பவும் என் பேக்கில் 5 கிடக்கும். ஆமா, நீங்க பழுவூர் முகரே பாரு, முகரைய பரம்பரையாக எங்க ஐயா வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தாரு, இப்ப நான் வச்சிருக்கேன், அடுத்து என் பிள்ளை, எங்கள் பரம்பரை. என்ன அப்படி வச்சிருக்க கூடாது. ஏன்? அது யூஸ் அண்ட் த்ரோ. ஒரு ஆள் உபயோகப்படுத்துறது அடுத்த ஆள் 8 தலைமுறையா வச்சிருக்கீங்க. கர்மமே கிழிஞ்சு போகும். கிழிஞ்சு போனதை பத்திரமா முடிச்சு பொட்டியில வச்சிருக்கேன். அது பொட்டியில வைக்க கூடாது, கக்கூசில எரிஞ்சிடணும். அறிவு வேணா சோறு தானே திங்கிற. படிக்கிற புத்தகத்தை உடைய கக்கூசில எரியன்றிய வெக்கமா இல்ல உனக்கு? புத்தகத்தையா? ஆமா, புத்தகம் தானே. காண்டம்னு சொன்னீங்க. காண்டத்துக்கு மறுபெயர் புத்தகம் தானேப்பா. பாலகாண்டம். பாலர்களுக்கு தனி காண்டம் கிடையாது. ஒரே சைஸ் எலாஸ்டிக் தான். முழுசா கேளியா? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். உத்தரகாண்டமா? நீ என்ன சொன்ன? நான் அந்த குத்தர காண்டமாகும் மூச்சை தேச்சு காண்டம்னா புத்தகம். ராமாயணம் படிச்சிருக்கேன்னு கேட்டேன். தெளிவா படிச்சிருக்கேன். கதை தெரியுங்களா? அதுதான்.